சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணி வித்யாவுக்கு போன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம முருகன் வித்யாவை பாக்குறதுக்காக வந்துடுறாப்ல. வித்யாவும் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம முருகன் கேக் பாக்ஸோட நின்னுகிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுங்க, நீங்க இந்த கேக் பாக்ஸ ஓபன் பண்ணி பாருங்க அப்படின்னு அந்த கேக் பாக்ஸ குடுக்கறாப்ல. அதுல ஓபன் பண்ணி பார்த்தா ஐ லவ் யூ வித்யா அப்படின்னு எழுதி இருக்கு. சோ வித்யாவுக்கு புரிஞ்சிடுது, இவரு நம்ம கிட்ட காதல சொல்லிட்டாரு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க, எனக்கு சொல்றதுக்கும் பயமா இருந்துச்சு, அதனாலதான் இப்படி வெளிப்படுத்திட்டேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு முருகன் கேட்ட உடனே அதுல இருக்கிற ஐ லவ் யூ மட்டும் கட் பண்ணி முருகன் கையில வித்யா கொடுத்துட்டு காதலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. வித்யாவே எப்பன்னு தானே காத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இப்படி சொன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்களும் ஓகே சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இங்க நம்ம முத்துவ முத்துவுக்கு வந்து முத்துவோட காரை ரெண்டு பேரும் புக் பண்ணிருக்காங்களாட்டுக்கு. முத்துவும் அவங்க ரெண்டு பேத்தையும் ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க வண்டியிலேயே தண்ணி அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. முத்து வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள எல்லாம் தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு காரை நிப்பாட்டி அந்த ரெண்டு பேத்துக்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஆனா அவங்க நாங்க யாரு தெரியுமா, நாங்க சிட்டியோட ஆளு அப்படின்னு சொல்லி முத்துவியே மிரட்டுறாங்க. முத்து யாருன்னு தெரியாம, ஓ அப்படியா, அப்படிங்களா, அப்படின்னா இங்க குடிக்க வேணாங்க, நான் கொஞ்சம் தூரம் போறேன், அதுக்கப்புறம் குடிங்க அப்படின்னு நம்ம முத்துவும் அவங்கள கார்ல ஏத்திட்டு கிளம்பிடுறாரு. அதுக்குள்ள இங்க மீனாவோட தம்பி சத்யாவை அழைச்சிக்கிட்டு வந்து மறுபடியும் சிட்டி வேலையில சேர சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா சத்யா இருந்துகிட்டு நான்லாம் உங்ககிட்ட இனிமேக்கு வேலைக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே முத்துவும் அங்க வந்துடுறாப்ல. முத்து அங்க எதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிட்டி முன்னாடியே கூட்டிட்டு போய் அந்த ரெண்டு பேர்த்தையும் போல போலன்னு பொழக்கிறாப்ல. சோ அதுக்கப்புறம் சிட்டி எல்லாம் என்கிட்ட ஏற்கனவே நிறைய வாங்கியிருக்கான், நீங்க சிட்டி ஆளுங்களா நான் விட்டுருவனா, நீ எங்கடா இங்க வந்த அப்படின்னு சத்யா கிட்ட கேட்க, இவங்க தான் என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க, மறுபடியும் வேலைக்கு கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படி வரலன்னா என்னை பரீட்சை எழுத விட மாட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல, இவன் என்ன சொல்றது, நீ போய் பரீட்சை எழுத, இவன் என்ன பண்றான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு அங்கிருந்து சத்யாவை அழைச்சிக்கிட்டு நம்ம முத்து கிளம்பிடுறாப்ல. இங்க ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்காக வராங்க. மீனா நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படின்னு கேட்க, எனக்கு என்னையே சமைச்சுக்க சொல்லிட்டாங்க அத்தை, அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இத பாக்குற ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா ரோகிணியை கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.